எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அதான் சூப்பராக இருக்கேன். வெல்கம் டு அவர் மொட்டை மாடி கார்டன் விலாகு. பாருங்கள், நம்ம மொட்டை மாடியில் என்ன இருக்குது? ஒரு பாம் கிரானைட் இருக்குது, வளைஞ்சி தான் கிடக்குது. இது பறிச்சிடலாம் அன்றைக்கி. ஒரு பாம் கிரானைட் கிடச்சிருக்கு. இது வந்து கொத்தவரைக்காய் இல்லை, சாட்டவரைக்காய். எல்லா இதில் உள்ள பூக்களும் ஒரே போல் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது ஜெட் பிளான்ட். இது என்னென்னா என்ன கீரை? பொன்னாங்கண்ணி கீரை. இதை பாருங்கள், ஒரு போகன் வாலா பிளான்ட். ஒரு சீசன் முடிஞ்சோன்னா அடுத்தால இந்த பூ எல்லாம் இருந்தோன்னா அடுத்த மொட்டுகள் வர ஆரம்பிச்சிருக்கு. பாருங்கள், குட்டி குட்டியாட்டுங்க வந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் அடுத்தால வரக்கூடிய பூக்கலாம். இது நம்ம எல்லோ போகன் வாலா. அப்படியே பாருங்கள், இங்கே கொஞ்சம் கத்திரிக்காய் கிடக்கு. கத்திரிக்காயும் நம்ம பறிச்சிடலாம் இன்னைக்கு. கத்திரிக்காயும் அறுவடை தான். அப்படியே விட்டாலும் என்னாகும்? பூச்சிகள் வந்து பொடி ஓட்டையை போட்டு போயிடுவாங்க. அது வேஸ்ட்டாக போகிறதுக்கு நம்ம இப்படி குட்டியாக இருக்கும்போதே பிரிச்சிட்டோம்னா நம்மளுக்கு அவியல் வைக்கவோ துவரம் வைக்கவோ பயன்படும். பார்த்தீங்களா? 1 2 3 4 5 6. பாருங்கள், நம்ம என்ன பிளான்ட் இது? பென்சில் பிளான்ட். எப்படி கொத்து கொத்தாக பூத்து கிடக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கெல்லாம் நல்ல படந்து கிடக்கு. அப்படியே கொத்து கொத்தாக பூக்களும் வச்சு சூப்பராக கண்களுக்கு கொள்ளைக்குள்ளும் அழகு. இவளை பார்த்தால் சந்தோஷம் கெட்டும். இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வானம் பார்த்த மிளகாய். இவங்களையும் கொஞ்சம் பறிச்சிடலாம். நாம் அப்பப்போ இப்படி கொஞ்சம் பெரிய காய்கள் ஆகும்போது இப்படி பறித்து வீட்டில் ஒரு டப்பாயில் கொண்டு போட்டு வச்சுருவேன். தேவைக்கு ஏதாவது சட்னிக்கோ சாம்பாருக்கோ தேவைப்படும் போது, பெரிய மிளகாய் இல்லாத டைமு இதை எடுத்து போட்டுக்கிடுவேன். நம்ம மாடியில் காய்கள் பறிக்கும்போது ஒரு அலாவதியான சந்தோஷம் கேட்டிங்களா? நிறைய பேர் தோட்டம் வச்சுருக்கவங்களுக்கு இது தெரியும். காய் கிடைக்கலன்னா ஐயோ கிடைக்கலையேன்னு ஃபீல் பண்ணுவோம். கிடச்சிக்குன்னா அதில் ஒரு மகிழ்ச்சி. இது சின்னதாட்டு எங்கேயாவது உங்களுக்கு சிலருக்கு வந்து மாடியிலலாம் இடம் இருக்கும். சிலருக்கு மாடியில் இருக்கவங்க இப்படி சின்னதாட்டு வைக்கலாம். நான் மாடியில் தான் வச்சுருக்கேன், அதனால தான் அப்படி சொல்கிறேன். சிலருக்கு முன்னால் வைக்க முடியாது. சிலர் காமன் ஜோரில் கூட சின்ன பிள்ளைங்கள்லாம் இப்போ ஆசைப்பட்டு யூடியூப்களெல்லாம் பார்த்துக்கிட்டு அம்மா நான் வைக்கேன்ட்டு நிறைய பிள்ளைங்கள் இப்போ கார்டன் சின்ன குட்டி பிள்ளைங்க கூட வச்சுருக்காங்க. முளைக்க வச்சு வித்துக்கள் போட்டு பார்க்குறோம். அது எப்படி அவங்க பழங்குறாங்கன்னு எனக்கு தெரியல. பிள்ளைங்க சின்ன குழந்தைகள் கூட கோழி வளர்க்கணும், முயல் வளர்க்கணும், புறா வளர்க்கணும், லவ் பேர்ட்ஸ் வளர்க்கணும்னு எல்லாம் ஆசைப்பட்றாங்க. சில பிள்ளைங்க மாடி தோட்டத்தில் இப்படி காய்கள் வைக்கணும்னு ஆசைப்பட்ற பிள்ளைங்களும் நான் எங்கள் ஃபேமிலியிலையும் இருக்குது, பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். பாருங்கள், இது ஒரு பென்சில் பிளான்ட்டில் ஸ்லேட்டு பச்சில் பாருங்கள், இந்த இலை இப்படி வந்து அந்த எண்டில் முடிய இடத்துல இப்படி ஒரு கொத்து வந்து கிடக்கு. பாருங்கள், கீழே விழுந்து இப்படி இதை எடுத்து இப்படி ஏதாவது செடிகளுக்கு உள்ளால் போட்டோம்னா, நான் இது இந்த மிளகா செடிக்குள்ளால் தூக்கி இப்படி வச்சுனா அங்கே ஒரு கொத்து விழுந்து கிடக்கு. இப்படி அந்த செடி வந்து பிரான்ச்சி நிறைய வரும். 1000க்கு மேலேயே இப்படி பிரான்ச்சஸ் வந்துட்டு போயிட்டு இருக்கும். நம்ம இதில் எடுத்து சும்மா இப்படி நட்டு விடணும்னு அவசியம் இல்லை. இப்படி தூக்கி போட்டுட்டனாலே போதும். நம்ம தண்ணி விடும்போது அதில் மண் பட்டு அப்படியே அது பிடிச்சி வந்துடும். பார்த்துடுங்க, எத்தனை பிரான்ச்சஸ் வேணாலும் இப்படி எடுக்கலாம். இதுதான் அந்த கொத்து ஸ்லேட்டு வச்சல நான் தூக்கி போட்டிருக்கேன். இதுவும் ஒரு 1000 லீஃப் பிளான்ஸ் தான். ஒரு லீஃபு போட்டாலே வரும். இது அங்கங்கேயா விழுந்து முளைச்சி போயிட்டுருக்கு. கரும்பு செடி பார்த்திங்களா? மாடியில் எனக்கு ஒரு வாட்டி கரும்பு கிடச்சிச்சு எங்கள் பொங்கல் பரிசில். அந்த கனவு எடுத்து நட்டு விட்டது தான் நம்மளுக்கு அடிக்கடி கரும்பு. ரொம்ப நம்ம கடையிலலாம் வாங்கி சாப்பிட மாதிரிலாம் இருக்குது. அது பார்த்திங்களா? பென்சிலில் எள்ளு போல் இதெல்லாம் வச்சு சாப்பிடலாம் முடியாது. ஆசைக்கு கரும்பு வீட்டில் நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டிடலாம், அவ்வளோதான். இது சேம்பக்காய் மரம். சேம்பக்காய் வந்து அந்த பெயிண்ட் டப்பாயிலேருந்து பெரிய இந்த க்ரீன் பேக்கில் மாற்றிட்டேன் கேட்டிங்களா? அது குட்டியாட்டு இருக்கா. இவங்க வேறு நிறைய கொத்து கொத்தாக இப்படி காய்கள் வச்சுட்ருக்காங்களா. அந்த பேக் நமக்கு பத்தாதது போல் எனக்கு ஒரு ஃபீல். பார்த்தீங்களா? எங்கே பார்த்தாலும் உள்ளால கொத்து கொத்தாக கிடக்காங்க. இதுக்கு எப்படி சின்ன பேக் பத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கு நான் ஈவினிங் ஃபுல்லாக இது தான் நடந்திருக்கு கேட்டிங்களா? அந்த பெயிண்ட் டப்பாயிலேருந்து அப்படியே இதில் மாற்றி தூக்கி வச்சுட்டேன். இனிமே வேறு பிடிச்சி அழகாக அந்த மண்ணில் ஊனி வந்துடுவாங்க. அப்புறமா பாவக்காய் செடியில் 2-3 குட்டி பாவக்காய் இருக்குது அறுவடைக்கு. அது கூடவே நீள மிளகு 2 இருக்குது. எல்லாம் சேர்த்து ஒத்த தொட்டியில் வச்சு விட்டு பாருங்கள், தக்காளி இருக்குது அந்த பேக்கில். என்ன வளர்ந்துருக்குன்னு ஒரு வெள்ளரிக்காய் வந்திருக்காங்க, சரிதா? 2 நாள் கிடக்குது கைஸ். இதில் ஒரு வெள்ளரிக்காய் குட்டி அங்கே ஒன்று தொங்கிட்டு கிடக்குது, தெரியுதா?
சின்னதாட்டு இத்தனோண்டு கிடக்கு ஃப்ரெண்ட்ஸ். குட்டியாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். வெள்ளை பூசணி அதான் அது. கையெல்லாம் தொட்டா கையில் முள் சொரக்கு 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 சொரக்குன்னு இழிச்சு இருக்கும்போது இது வந்து என்னென்னா ஒரு காய், என்ன காய், கூவக்கிழங்கு கைஸ். பாருங்க இந்த தொட்டி வந்து எல்லாமே வச்சு ஃபுல்லாக இந்த தொட்டி ஃபுல்லாகவே என்னதாயிருக்கு. இது கொஞ்சம் செழிப்பாக நிற்குது. இது பாருங்கள் ஃபுல்லாகவே இடங்கள் எல்லாமே நுரம்பி இப்படி இருக்குது. அது அடுத்தால ஒரு செடி வர்றதுக்குள்ளே வாய்ப்பும் இல்லை. கிழங்கு இருக்கானே எனக்கு சொல்ல தெரியல. அவ்வளோ செடியும் தண்ணி ஊற்றவும் முடியல இதில் கேட்டிங்களா. அந்த டப்பாயும் உடஞ்சி வந்துட்டுருக்கு. அதனால் இது என்ன செய்யணும்னாக்கி நாளைக்கு கொஞ்சம் நேரமே வந்து இந்த கூவக்கிழங்கு தட்டி இருக்கான்னு பார்க்கணும். நாளைக்கு அதுதான் செக்கிங். 2 தொட்டி நிற்குது கூவக்கிழங்குக்கு. அறுவடைக்கு தயாராக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒன்று நல்லா இதாக இருக்குது, அப்படி பறிக்கக்கூடிய ஸ்டேஜில் தான் இருந்த மாதிரி இருக்குது. ஏன்னா 2 தொட்டியுமே ஃபுல்லாகவே ரொம்ப நல்ல நிரம்பி போயிருக்கு. கிழங்கு இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு ட்ரை பண்ணலாம். இது பாருங்கள் சாட்டை வரைக்காய். இது இப்போ சரியான பருவம் கேட்டிங்களா. இது இந்த மாதிரி இருக்கும்போது தான் பறிக்கணும் சாட்டை வரைக்காய். இது அப்படியே விட்டோம்னா முத்தி போயிடும். வேறு கிடக்கான்னு பார்ப்போம். இங்கே வராது பாருங்க. அடுத்தது வேறு இருக்கா? வேறு இருக்காதுன்னு நினைக்கிறேன். நமக்கு இந்த தொட்டிகளுக்கெல்லாம் மண் பத்தாது. எனக்கு மண் பத்தாததுனால தான் அது தேவையான காய்கள் கொடுக்க முடியாமல் இருக்கிறது. மண் நல்ல செழிப்பாக இருந்துச்சுன்னு சொன்னால் காய்கள் நிறைய வரும். பாருங்கள் இது கிடந்துட்டு எனக்கு ஆடிட்டே இருக்குது. மேலே ஒரு அளவு மட்டத்துக்கு வரைக்கும் நம்ம மண் போடணும். மண் கூடுதலாக போடும்போது மாத்திரம்தான் அந்த செடிகள் வேறு நல்லா ஊனி வரும். எனக்கு மொட்டை மாடியில் மண்ணுகள் எல்லாம் கொண்டு வர முடியாது. அதனால நான் கொஞ்சம் அளவாக தான் மண்ணெல்லாம் போடுவேன். அதனால் செடிகள் எல்லாம் கொஞ்சம் மொட்டமாக தான் நிற்கும். ஒரு வழியாட்டு அறுவடை எல்லாம் முடிஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சட்டை வரைக்காய், பாவைக்காய், நீளமிளகு, என்னது மோதளம்பழம் ஒரு குட்டி, சினி மிளகு, கத்திரிக்காய், இவ்வளோ தான் இன்னையோட அறுவடை. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அக்கறை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. மாடியில் கிடச்ச அறுவடைகள் கைஸ். அப்படியே எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கிளம்பியாச்சுலாம். டேக் கேர் எவ்ரி ஒன். டாடா பை பாய். ஹலோ பை கைஸ்.